குட் மார்னிங். இன்றைக்கி 2வது நாள். நான் திருவாரூரில் இருக்கேன். இப்போ தான் ஏன்ச்சேன். சின்ன கேமரா செட் பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா, இந்த அழகை பார்க்குறதுக்கு. நான் தான் அந்த பையன், யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன், யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். ஓ, நான் எங்கே போகிறேன்னா ஸ்னூக்கரிங் போகிறோம். ஜெட்டி எடுத்துக்கு இப்போ நடந்து போகிறோம். ஜெட்டி இடம் அங்கே இருக்குது, நான் இங்கே இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் எடுக்க போகிறாங்க போட்டை. அதுக்குள்ளேயே நடந்து போயிருந்தேன். நடக்கும்போது அந்த உப்போட இது என் தொண்டைக்கு ஃபீல் ஆகுது. அந்த காற்றுக்கு அதுக்கும் வெயில் எப்போ நான் நடக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். 5 நிமிஷம் லேட்டு. 10 மணி வரை சொன்னாங்க. 10:35 வந்தேன். ஏனால் இல்லை, இதோ ஒருத்தங்கனால தான். பொம்பளை பிள்ளை என்றைக்குமே ஒரு குரூப் இருந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு. லேட்டாக தான் போய் ரீச் ஆகணும். எல்லாம் போட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் நினச்சா 10 மணிக்கெலாம் போட்டு போயிடுவேன்னு, ஆனால் போகல. வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. பிள்ளைலாம் கூட்டிகிட்டு தரிச்சு வெளியே போகாதீங்க, ரொம்ப ஆபத்தான விஷயம். எங்கே மீசியை காட்டு. ஆம்ஸ் வயசாக காட்டு. ஆம்பளை தானே நீ? நீட்டு முடிய சாம்பலையா பொட்டு எடுத்துட்டாப்ப, கொத்தோட பார்த்துட்டாப்ப. குரூப்பில் நிற்க சொல்லிட்டாங்க. இவங்களாம் எங்கள் குரூப்பு, நாங்களாம் ஒன்றா போகிறோம். சம்பவம் ஆயிடுவோம் போல். எடுத்துட்டாங்க. இதுதான் எங்கள் குரூப்பு. போகிறாங்க, வச்சுக்கிட்டு போகிறாங்க. Nanti turun di tepi pantai, tunggu saya briefing je pakai Google aja check. Semua barang letak tabuk macam slipper je tinggal tabuk Okey. ஓகே, ஒரு இடத்துக்கு வந்து ஓகே வந்து இறங்கியாச்சு. கையில் கண்ணாடியும் கொடுத்துட்டாங்க. இப்போ ப்ரீஃபிங் பண்ணுவாங்க எப்படி போடணுன்னு. இங்கே பயங்கரமாக இருக்குல்ல. 6 இடமோ 5 இடத்துக்கு கூட்டி போகிறேன் இல்லைங்க, பார்ப்போம் அப்படின்னு. இன்னைக்கு அண்ணன் தான் நமக்கு சொல்லி தர போகிறாரு எப்படி கண்ணாடி போடுறது எல்லாமே. இவர் தான் நம்ம டீச்சர். ஓகே, செட்டிங் பண்ணிட்டு இறக்கிட்டேன். இப்போ தடிக்குள்ளே இறங்கணும். நம்ம ஏறிட்டோம் இடத்துல. கொஞ்சம் தான் இது வந்து ட்ரெயினிங்கு. இதுக்கப்புறம் தான் வேறு இடத்துக்கு போயிட்டு போயிடுது. போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு. போட்டு வெளியாக வச்சு கொஞ்சம் நடுவுக்கு போவோம். நடுவில் போயிட்டு நடுவில் வந்து குளிக்க போகிறோம். கையை பிக்காவை ஓட்டுருச்சு பட்டுன்னு. இப்போ ஷர்ட்டு இதுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம குதிக்கணுன்றாங்க, ரெடியாக இருக்கணும். ஓகே, இதெல்லாம் டேட்டில் இருக்குன்றாங்க. அப்போ ஓகே.
Habis kada. Masuk air. Info masuk air. தேட்டரில் பார்த்தாச்சு. இப்போ இன்னொரு இடத்துக்கு போகணும். 2 தேட்டருக்கு தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஓகே, நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். ஓகே, போட்டு எடுத்துட்டாங்க. அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம நீமு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம நீமு பார்க்கலான்னு சொன்னாங்க. சரி, நம்ம போய் பார்ப்போம் நீமு இருக்கா இல்லையா.
அட்டகாசமாக இருந்துச்சு. என்ன அந்த லைஃப் ஜாக்கெட்டோடனால என்னால் உள்ளே போக முடியல. அவங்க போட்டு தான் ஆகணுன்ட்டாங்க வாஜிப்பா. சளிவேல பிடிச்சிக்கிச்சு, பசிக்குது. லைட் ஆயிடுச்சா சாப்பிட வேண்டியதான். இதான் சாப்பாடு கடை இங்கிட்டு ஓரத்துலேயே இருக்குது. அப்புறம் நேமா பார்த்தீங்களா எப்பயா? அது ஒரு வீடு. எப்படிலா இன்னைக்கு உனக்கு? ஏன் டேட்டில் பார்க்கும்போது பாயில ஆனா அவங்க சொன்னாங்க நீ படியில இருந்து பாரு தெரியும் அப்படின்னு. நான் பார்த்தேன், அது ரொம்ப கீழே இருந்துச்சு. அப்புறம் எனக்காக மேலே வந்துச்சு. டேட்டில் கூட எனக்கு புரியுது. தைரியம் இருக்கணும் சில நேரத்தில், அப்போ தான் நம்ம எதாவது செய்ய முடியும். அதுக்கு பேர் தான் அட்வென்ச்சர் வைங்க. அட்வென்ச்சர் செய்யுங்க. இதை நான் சொல்லலாம் கமெண்ட். ஓகே புபோலாம் வாங்கினேன். வசதிது அடுத்து 2 தான் இளநீலாம் வைக்கிறாங்க. ஜன்னி தான் பிராஞ்சா எனக்கு. போட்டில் ஏறிட்டோம். இப்போ சளி பிடிச்சிக்கிச்சு எனக்கு. நீங்கள் 2 வழியாக போகிறோம். வெள்ளைக்காரங்க இருக்காங்க கூட கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ன இடத்துக்கு போகிறோன்னு தெரியல எனக்கு. நீமோ பார்த்த இடம் நீமோ பாயிண்ட் வந்து தெல்லுக்கிக்கு. கை சந்தாய் பண்ணிக்கிட்டு வராங்க. நம்ம பிக்காப்பை போட்டு போவோம். அப்ப ஆமா பறக்குறானுங்க எல்லாம். பறக்க விடுறானுங்க வச்சுக்கிட்டு. ஒரு சரிதா கையை பறக்க விடுது. இடத்துல தெரியா போகிறோம். ஆனால் இந்த இடத்துல ஷாக் இல்லை. எனக்கு இது ஷாக் இல்லை. இது இன்னமும் ஒரு இடம். ஆனால் என்ன இடம்னு சரியாக தெரியல எனக்கு. ஷாக் இடம் இதுக்கப்புறம் தான் வரும் நினைக்கிறேன்.
என் வண்டி கிளம்பிடுச்சு. ரெண்டாவது இடத்துக்கு போகும்போது பாருங்க நோட்டை போடுவாங்க 2 பேரும். அலையா பாருங்க எப்படி ஏன் நீ சோக மாட்டீங்க? இது வருங்க இதுதான் ஷாக்கோட இடம். ஆனால் இங்கே பாய முடியாதுங்க, உள்ளே போக முடியாது. ஏன்னா ரொம்ப அளவுக்கு மீறியான ஆழம், ஆபத்து வேற. மலையை பார்த்தீங்களா அப்படி இருக்குது. கேமராவில் எப்படி தெரியும் பாருங்க பாருங்க. எனக்கு எவ்வளோ கேப் தான் அவ்வளோ இருக்குது. இந்த ரிஸ்க் வாரத்தில் வந்துட்டோம். ஷாக்கை கூப்பிட போகிறேன்னாரு. தெரியல ஷாக்கை கூப்பிட்றாரோ இல்லை. அலை அளவுக்கு மீறி பயங்கரமாக இருக்குது. ஒரு ஆள் ஷாக் வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் மொதல் ஒரு ஷாக்கை நான் பார்த்துட்டேன். இப்போ ஷாக் வருமா எனக்கு திரும்ப தெரியல. Kalau ditembang sini. Ngap lah. Pinjam kaki tadi mana dia tak guna. Dia tak makan, tak cukup besar. Kau pakai kaki tak? Pinjam lah. Aku campak ke bawah lagi ya. Mi. Sorang dia. Ini aku dah. Sampai habis jam 5. Isi pagut aku dah bergocak ni jemput dia. So ikan hiu pun jadi. Oh. Oh, kalau ikut kan dia bagi kita satu. Jalan sikit je. Jalan sikit lagi. Ada lagi satu jalan. பார்த்தீங்களா சொல்கிறா மீனுக்கு லாட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. செம்ம லாட்டு அது அழைக்கிறதுக்கும் அழைச்சிது.
ஜென்னி எப்படி இருக்கு அனுபவம்? சூப்பரா? ஷாக் பார்த்தீங்களா? Ni beauty shot hair. Jangan mimi dah pening ni. Mi. Tu beauty shot hair. Dah gaul tadi dah. Batu. Apa untuk lah? Nice to meet you. Ada buat plastik. Okey, lah maksudnya. ஓகே. இது வந்துட போகிறானுங்க ஷாக்கு. Okey. ஓகே ஷாக்கை பார்த்தீங்களா? பட்டை கலப்பணுச்சா? ஓகே இப்போ நம்ம வேறு இடத்துக்கு போக போகிறோம். ஓகே ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல என்னமோ குளிக்கணும்னாங்க. லாத்தா ஐ பிராணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்க லாத்தா ஐ பிராணின்னு போட்டிருக்கு. பிராணி ஐ பிராணியா? டிகிரியோன்றாங்க. வாட்ஸ் த மீன் டிகிரி? நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஓ தண்ணி ஜில்லா இருக்கு. இங்கே வா. ஐஸ் தண்ணி மாதிரி இருக்கு. சத்தியம் ஐஸ் தண்ணி மாதிரி இருக்கு. ஐயா ரெடி இருக்கே. ஏய் ஓ மேலே சொன்னா உனக்கு பின்னாடி ஊத்துறியா நீனே? போய் சொல்ற நீனே. ஜாலியாக குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அக்கா சரியான கிளியரு. நல்லா இருந்துச்சா? தண்ணி எங்க இருந்து வருது? தெரியல எனக்கு. அவட தான் கேட்கணும். எங்க அந்த பாலு போயிட்டாரா? நான் நல்லா பேசி குடிச்சுக்கிறேன். இந்த குடி உப்பு கறிக்கல. உப்பு கறிக்கல. எப்படி ஒரு கடல் பக்கத்துல உப்பு கறிக்காம தண்ணி எங்க இருந்து வருதா? அது அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வருதுன்னாங்க. ஒரு நல்ல அனுபவம் சீரியஸா. ஆனால் சில்லுனா இருக்கா சீரியஸா நல்ல அனுபவம். போய் சொல்லுங்க
அந்த தண்ணி உப்பு கரிக்கவே இல்லை. கடல் பக்கம்தான், ஆனால் உப்பு கரிக்கவே இல்லை. யாராச்சும் நம்புவீங்களா? யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் சாவட்டி என்ன சொல்லிட்டுன்னு தெரியல, எனக்கு வார்த்தையே இல்லை இருக்குது. இதுதான் அந்த இடம். இந்த இடத்துல இருந்து தான் அந்த நேச்சுரல் தண்ணி வருது. எல்லாம் நேச்சுரல் தண்ணி தான். ஆனால் என்ன, இங்கே கடல், இங்கிட்ட வந்து சுத்தமான தண்ணி, இங்கிட்டு உப்பு தண்ணி. ஓகே, பார்த்தா பிராணியிலேருந்து வெளியாகி போட்டோ எடுத்து போய்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரு தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குது. மேலே போவோம். மேலே என்னமோ கடலாக இருக்குது போல. அங்கிள் கடலில் இறக்க போகிறாரு. ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா, எங்கேயும் கூட்டி போகிறாங்க, ஆனால் எங்கேயும் கூட்டி போகிறாங்கன்னு சத்தியமாக தெரியல. இந்த இடம் பேர் என்ன? ஓ ஓ, பாளைய போலீஸே இருக்குங்க. தீவில் பாளைய போலீஸ் வச்சுருக்காங்க. பரவாயில்லையா? நிறைய சாப்பாடு கடை இருக்கு. பாருங்க, செம்மையா இருக்கு. என்ன பூனை எவ்வளோ பூனையா பாருங்க. அடுத்து சாப்பாடு போடுவீங்களாடா அப்படி இருக்கான். நம்ம இன்னைக்கு ராணியா கேஃபேல சாப்பிட போகிறோம். சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியல அவனால. நானே போய் வாங்கிக்கிறேன். ஏய் வேணாம், அவன் காசு வேணாம் எனக்கு. சும்மா நடந்துக்கிட்டேன். இது இந்த மாதிரி சாப்பாடு பாஞ்சட்டி தான். சொத்தவங்க முட்டை கறி பாபலாச்சும் ஆட் பண்ணிடணும். சாப்பிடுவோம். படம் கடலுக்கு வந்தால் கடல் தான் சாப்பாடு தான் சாப்பிட்ணும். சிப்பம் தான் சாப்பிட்ணும். கோழி நாட்டு சாப்பிடக்கூடாது. பீச் வியூ பார்த்துக்கிட்டு சாப்பிட வேண்டியது. என்ன சொல்றீங்க? கேளுங்க. பாஞ்சலி அவனோட நான் சொத்தம் வச்சிருக்கேன். கொடுக்க மாட்டேன்டி உனக்கு. சாப்பாடு சாவடியாக இருக்குது. ஒரு வேளை குளிச்ச நல்ல பசியா இல்லை என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் சாப்பாடு ஜோக்காக இருக்குது. சொத்தவங்களாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 15 ரூபா தானா? எனக்கு தெரிஞ்ச கேளுக்கும் இதுக்கும் ரொம்ப விலை சொல்ல முடியாது. ஏறக்குறைய சேமாக தான் இருக்குது. அடித்து ரொம்ப விலை குறவாக இருக்கும்னு. ஆனால் ஐலேண்டில் என்றைக்குமே விலை போட்டு தாக்குவாங்க. ஆட்டுருங்க கொரிந்தியன் பாலாய். அவன் பொம்பாவா அது? ஆமாம், சூட். கொஞ்சம் கொஞ்சம் கடலாம் இருக்கு. கடலை அங்கே நின்றுமா போட் கிட்ட? எவ்வளோ மீன் போராட்டம் இருக்கு. சாப்பிட்டாச்சு.
கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சாச்சு, சரியாக வரும். அக்கா டான்ஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சளி பிடிச்சிச்சு எனக்கு. ஓகே, போய்ட்டு போட்டு எடுக்கணும். நம்ம போட்டு வந்து சேர்ந்துருச்சு, கீழே இருக்குது. இப்போ இறங்கி போகணும். எம்மோ அங்கே போகணும் இறங்கி. பறக்குறாங்க என்னெல்லாம். கைக்கு திடீர்னு பைத்தியம் பிடிச்சிருச்சு. வெறி பிடிச்சி வண்டியை ஓட்டுது. வெறி பிடிச்சி வண்டியை ஓட்டுது கை. தெரிக்க வர்றதுல தானே வச்சு பட்டையை கிளப்புறாரா? வந்து சேர்ந்து விட்டோம் ஜெட்டி இடத்துக்கு. இங்கே தான் நம்ம வீட்டுக்கு போனோம். நம்ம வீடு அங்கே இருக்கு. நடந்து போகணும். இந்த ஏங்கர் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? ஓகேதா. அவனும் இங்கே யாராச்சும் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு குப்பை போட்டுறாதீங்க. எல்லாம் மலைக்காரங்க தான் இருக்காங்க, ஃபாரினர் தான் இருக்காங்க, சொல்லவும் முடியல. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு யாரும் குப்பை போட்டுறாதீங்க. இங்கேயே ஜெக்கோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அப்போ இந்த இடமே நிறைய ஜெக்கோ சுற்றிக்கிட்டு தான் இருக்குது போல. அதனால தான் நேற்று ஜெக்கோவை பார்த்துருக்கோம் நம்ம. தாசாராக இருக்கானா? திருப்பி தண்ணிக்குள்ளே இறங்க போகிறேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன், தண்ணியை பார்த்தோம், திருப்பி இறங்கணும்னு தோணிடுச்சு. ஆனால் கொஞ்சம் பயங்கரமாக தான் அடிக்குது. பிடிப்போம். ஆழெல்லாம் ஒன்றும் அப்படி இல்லை, ஆனால் அலை மட்டும் பாருங்க எப்படி வருதுங்க. இன்னைக்கு காரா அங்கே இருக்கு. நான் இங்கே அம்மா பிச்சு வாங்குது. கொஞ்சம் தூரம் போனால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஓகே, இங்கே குளிச்சுட்டு இப்போ இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம் குளிக்கிறதுக்கு. எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். இந்த கல்லெலாம் தாண்டி தான் போகணும். அங்கே போய் குளிக்க போகிறோம் நம்ம ஜெட்டிக்கிட்ட. எப்படி போகலாமா? இங்கேயும் ஆளா அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் மீன்லாம் ஓடுதுங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் ஃபில்மா. ஸ்மூக்லிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அல்ல பயங்கரமாக அடிக்குதுல. இதெல்லாம் ஜோக்காக இருக்குது பாருங்க. எல்லாம் கடை பக்கத்தில் இருக்கிறதுனால பாருங்க அழுக்காக இருக்குது. சரி, அது கருத்து விட்டு ஓடுது. அந்த பக்கம் போகிறது தான் பெட்டர். ரெண்டு ஜெக்கோ ஜோடியாக சுற்றிக்கிட்டு சரியான பெருசு திரும்ப. அது வெளி செம்ம பெருசு. தலை மட்டுமே எம்மா சில அப்படின்னா இதோட நீட்டு மட்டுமே 6 இன்ச்சு இருக்கும். வாழை விட்டுனா 4 இன்ச்சு வரும். எனக்கு 4 இன்ச்சு 5 இன்ச்சு 4 இன்ச்சு வரும். ஓகே, நான் டின்னருக்கு போய்கிட்டு இருக்கேன். ராத்திரி அதுவும் செம்மட்டாக இருக்குது. எப்படி இருக்குது ஆஃப்கிட்டு? யோகா Bob Marley fan. ஸோ Bob Marleyயோட சுழர் போட்டு இறங்கிட்டேன். Bob Marleyயோட சுழரில் Bob Marley முடிஞ்சு ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கருப்பு சட்டை போட்டு வந்து நல்லா இருந்திருக்கும். வெள்ளை சட்டை போட்டு வந்துட்டேன். செம்ம எட்டு இருக்கே. சாப்பாடு கடையை தேடி போகணும். இப்போ
இன்னைக்கு எந்த கடையில் போய் சாப்பிட தெரியல. கடைக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம், கை நெருப்பு எடுத்துட்டு இறங்கிடுச்சு. ஓகே, ஒரு கடையை பிடிச்சாச்சு. செட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க கேமரா. டனிலா கேஃபே பிபிக்கு பங்காங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டயர்டாக இருக்குது. ஓ, சாப்பாடு சுட சுட வந்து இறங்கிருச்சு. பட் வெயிட் பண்ணோம் அவங்க சாப்பாடுக்கு. சிக்கன் டூனா ஹவாயன் பர்கர். சாப்பாடு அறுக்கு வெளியிருந்துச்சு. சாப்பாடு சத்தியமாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ நேற்று வந்து லோக்கல் ஃபுட் ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணோம். இன்றைக்கி வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் ட்ரை பண்ணோம். வெஸ்டர்ன் ஸ்டைல் ரொம்ப நல்லாயிருக்கு. லோக்கலோட வெஸ்டர்ன் நல்லா இருக்குது. ஜென்னிக்கு ஒரு கிஃப்ட் நான் வாங்கி தரேன். கேப்பியா? எது உன் கிஃப்ட்டு? ஒரே டாஷாட்டாக தான் இருக்குது. காதில் பார்த்தீங்கன்னா இல்லையா? சங்கிலி அழகா இருக்கா? பிடிச்சிருக்கா? இதுக்கு பேர் என்ன? இது செய்யறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துச்சியா? 30 days. அவர் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரே வேலை செய்கிறாரு. ஸோ கிட்ட 30 பீஸ் இதே மாதிரி ஒன்றா 30 days. ஹேண்ட் கிராஃப்ட். இவர் எங்கேருந்து வந்து செஞ்சு கொடுத்தாரு? மெக்சிகோவில் தான் வந்துருக்காரு. ஆனால் அவர் மனுஷத்தாரு சுற்றி பார்க்குறாரு. எல்லாம் ஹேண்ட் கிராஃப்ட். நிறையா எல்லாமே ஹேண்ட் கிராஃப்ட். முக்காசி ஐட்டம் எல்லாமே அவர் ஹேண்ட் கிராஃப்டில் செஞ்சு இது ஹேண்ட் கிராஃப்டில் செஞ்சுருக்காரு. கொக்கோனட் ஷெல்லில் செஞ்சது. ஸோ அவர் சொன்னார் இது தண்ணியில் பட்டுச்சுன்னா கலர் மாறும். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? ஓகே. ஒரு கடை இருக்கு, அதெல்லாம் கச்சீல் பண்ணிட்டு வரும். பீர், ஹாப்பி ஹவர், மியூசிக், ஃபயர் ஷோ. ஓகே, நான் என்ன தண்ணி சொல்லியிருக்கேன்னா இந்த தண்ணி சொல்லியிருக்கேன். மாலி பாருங்க சங்க இன்டர்லாம் இருக்கு. சத்தாய் பண்ணலாம். ஒன் பீஸ், மூன், மாலே, மொக்டேல். உப்புன்னு இருக்கு தண்ணி. ஓ, இங்கே சில பேர்லாம் சந்தாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெருப்பு ஷோ காட்டிக்கிட்டு இருக்காரு இங்கே ஒருத்தர். நிறைய பேர் இருக்காங்களாங்க. நம்ம ரூம் அங்கே இருக்கு. நம்ம ஏரியா மேலே போனோம்.
ஓகே, டே 3 ரூம்லேருந்து செக் அவுட் பண்ணிட்டு பெருந்தியானது வெளியாக போகிறோம். நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ போய் செக் அவுட் பண்ணிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியாக போகிறோம். ஓகே பாருங்க. ஓகே பாய். வீடு எப்படி இருந்துச்சு? ஜோக்கா இருந்துச்சா? செம்ம வைப்பு. நைஸ் வியூ. அதான் வீடு, பின்னாடி கடல். ஓகே வழியாகும். பாரு பார்த்தீங்களா? கடல். நான் பாருக்கு போகல, ஏன்னா நாங்களாம் அங்கிட்டு போய் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம் என்ன சாப்பாடு இருக்குது என்ன இருக்குன்னு. இங்கிட்டு இது நாங்கள் ட்ரை பண்ணல. இதான் செக்இன் பண்ணுற இடம், செக் அவுட் பண்ணுற இடம். இங்கே கூட ஜோக்கான வைத்தா, இங்கேருந்து கடலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அங்கே போய் சாப்பிடுவோம் பிரேக்ஃபாஸ்ட். அங்கே பயங்கரமாக இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பார்க்குறதுக்கு. ஓகே இதுதான் நம்ம வியூ. எப்போதும் கடலை பார்த்து தான் சாப்பிட்றோம். ஆக்சுவலாக அங்கே உட்காந்து சாப்பிட்லாம். தண்ணி காலில் படுது. தண்ணி காலில் படுறதுனால இங்கே பாருங்க காலு மண்ணாயிருது. எனக்கு போய் கழுவிட்டு வந்தோம் திருப்பி மண்ணாச்சு. ஏன்னா மண்ணில் தான் நடந்து வரணும். இந்த கடையில் தான் சாப்பிட்றோம். ஓகே பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதுதான் நான் ஆர்டர் பண்ண சாப்பாடு. இவங்க வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வித் ஹனி. ஆனால் அது எந்த ரொட்டி பாய்க்கக்கூடாது உண்மையிலே தெரில. ஒன்று அடித்து சாப்பிட்டு விடுவோம். நீ வந்து இறங்கிடுச்சு. லாச்சி ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்க. நான் வண்ணிலா காஃபி ஆர்டர் பண்ணேன். ஆனால் ஏன் இந்த கலரில் இருக்குன்னு எனக்கு தெரில. ஜெர்னி பேன் கேக் ஆர்டர் பண்ணிச்சு. அப்பம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்பம் சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு முன்னுக்கு வந்து உட்காந்துட்டோம். சேட்டை இது சாப்பிட்டுது டைம் லேப்ஸ் வைக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணி அடிச்சு விட்ருச்சு. அது வீடியோ போச்சு. சாப்பிட்டும் முடிச்சிட்டேன் நான். ஓகே சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பாடு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 ரூபா வந்துருக்கும். சாப்பாடு தனியாக ஒரு 50 ரூபா வந்துருக்கும். நேற்றுள்ள கடையில் தான் வந்து சாப்பிட்ருக்கோம். நேற்று இல்லை அதுக்கு முன்னுக்குள்ள ஒரு கடை, நேற்று உள்ள கடை. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன போயிட்டு ஜெட்டியில் ஏறி வீட்டுக்கு தான் போகணும். ஓகே பாய். யார் சப்ஸ்கிரைப் பண்ணியோ மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே